கையில காசே இல்ல மச்சான், எப்படியாவது அடிக்கணும். டேய் இன்னைக்கு எப்படியாவது அடிச்சிடணும் சரியா? கண்டிப்பாடா. அப்புறம் என்ன பண்றது? இவங்க அந்த சொல்லு மாப்ள. ஏய்யா, அது அன்னைக்கு அந்த நகையை திருநானுங்க இல்லையா, அவங்க இங்கதான் இருக்காங்க. யாரையும் அவனுங்களா? ஆமாயா, எங்க இருக்கானுங்க? நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், நீ வாய வச்சுக்கிறோம். உடனே அனுப்பிச்சுடு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா கிட்ட நகை திருடினது நீங்க தானே சொல்லுங்கடா. சொல்றா. சொல்றாங்கற சொல்லு. ஆமா ஆமா, நாங்க தான் திருடணும் அன்னைக்கு. கேட்டல, நான் உங்க அம்மா கிட்ட இருந்து நகையை திருடல. டேய், என்னடா அங்க பிரச்சனை? சார், நான் என் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். இவனுங்க என் ஃபோனை திருட பார்த்தானுங்க. சார், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நகையை திருடினது இவனுங்க தான். இவனுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி நான் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுக்க வரும்போது தான் நீங்க என்னைய பிடிச்சி அடிச்சிங்க. டேய் சொல்லுடா. சொல்றாங்கற. ஆமா சார், நாங்க தான் திருடணும். இவங்க எங்களை தேடி வந்து அந்த நகை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நாங்க அப்ப தப்பிச்சு ஓடிட்டோம். இப்ப புரியுதா சார் நான் திருடலன்னு? யோ கான்ஸ்டபிள்ஸ், உங்களை வண்டியில ஏத்துங்க. ஏறா உள்ள. போல. அன்னைக்கு ஸ்டேஷன்ல போலீஸ் தான் நீ திருடன்னு சொன்னாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சும்மாவ சொன்னாங்க. அப்ப அவங்க தான் திருடன்னு சொன்னதையும் நான் என் காதால தான் கேட்டேன். அத பொய்ன்னு நினைச்சுக்குவா? அது உண்மைதான். சாட்சியோட சொல்றேன். திருடினவனே சொன்னாலும் நீ நம்ப மாட்ட போல இருக்க. உன்னெல்லாம் அம்புட்டு சீக்கிரம் நம்ப முடியாது. வீட்டு கடன் அடைக்க கொடுத்த பணத்தை கட்டாம செலவு பண்ண வந்தானே நீ. ஒருவேளை நீ இந்த திருடனுங்களை அப்படி சொல்ல வச்சிருந்தா? என்ன மாப்ள, இத கூட இந்த புள்ள ஒரிஜினல் நம்பாது போலையா? ஆத்தாடி ஆத்தா. ஏத்தா, உனக்கு இருக்கிறது மூளையா இல்ல சந்தேக ஃபேக்டரியா? ஒரு மனுஷன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. பயங்கரமான ஆளா இருக்கியம்மா நீக்கு. மதினி எப்படி பொறுமையா சாதுவா இருக்காங்க. நீ அவங்க தங்கச்சி கொஞ்சம் கூட அப்படி இல்ல, நேர் ஆப்போசிட். மனோ மாமா கூட தான் ரொம்ப பொறுப்பான ஆளா இருக்காரு. அவர் தம்பி நீ, அவருக்கு நேர்மாறால இருக்க, பொறுப்பே இல்லாம. இப்போ நான் திருடலைங்கிறத நம்ப மாட்டேல நீ. ஏ மாப்ள, அந்த சிசிடிவி எடுத்து காட்டியா? வேகமா காட்டியா? இந்த பாருமா, அன்னைக்கு அவங்க நகையை அடிச்சுட்டு போனாங்களா, அங்க பக்கத்து கடையில் இந்த சிசிடிவி நல்லா பாரு. அதுல எங்க மாப்பிள்ள எங்க இருக்கான்னு பாரு. என் மருமகளுக்கு நான் ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு என் மருமக அவளோட அம்மாவை விட நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு அவளோட மருமக கிட்ட சொல்லணும். அப்பதானே அவளுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அத்தை? ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா தான் போகும். அவ்வளவு கஷ்டம். படுக்க போற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விடிஞ்சா ஐயோ விடிஞ்சிருச்சான்னு பயமா இருக்கும். வருஷம் எப்படி சமாளிச்சீங்க அத்தை? புள்ள பிறந்த சந்தோஷம், அப்புறம் அவங்கள வளர்க்குற சந்தோஷம், அப்புறம் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதோட சந்தோஷம், இப்படியே 30 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அத்தை, அவரு குடம் எரிஞ்சிச்சுன்னு போனாரு. அவரு நல்லபடியா வந்துருவாருல அத்தை? நீ கண்டதை நினைச்சு கவலைப்படாத, அவன் நல்லபடியா வந்துருவான்.
உன்னால எந்த கெடுதலும் நடக்காது. என் மூத்த புள்ள ஜெயிலுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் நீதான். இந்த வீடு கையை விட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் உன் தங்கச்சி தான். உங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அத்தை சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு நேரம் ராசியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ராசியானவதான். இல்லனா நீங்க எனக்கு மாமியாரா கிடைச்சிருப்பீங்களா? ஏய் ஏய் பைக் டாக்ஸி, ஏய் என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மேல அமுச்சு வச்சிராத. ஒழுங்கா ஓட்டு. ஏன் பயப்படுற? உன்னைய பூ மாதிரி கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுறேன். பயப்படாம வா. இந்த சாகசம்லாம் வேணாயா. இப்படிதான் பைக் ஓட்டுவேனா உன் சவகாசமே வேணாம். இங்கே இறக்கி விடு, நானே போய்க்கிறேன். ஆ? அப்படிலாம் நம்பி வந்தவங்கள பாதியில இறக்கி விட்டு போறவன் இல்லம்மாண்ணா. உன்னைய நம்பி ஒண்ணு நான் வரல. என் நேரம் சரியில்லை. ம், என் நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏய் ஏய் ஆ? என்ன நீ குரங்கு சீட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா ஓட்ட மாட்டியா? ஏமா நீ தான் தைரியமானவளாச்சே. இப்படி இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பேரு தைரியம் இல்ல, பைத்தியக்காரத்தனம். அப்ப என்ன பைத்தியங்கிறியா? எங்கேயாவது முட்டி மோதி என்னைய விழ வச்சிராத. நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா பைக்ல போறத பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டியே? ஆ, நீ எப்படியும் தப்பாதான் சொல்ல போற. சொல்லு. நம்ம 2 பேரையும் கப்புல்னு நினைக்க மாட்டாங்க? சத்தியமா நினைக்க மாட்டாங்க. ஆ? எப்படி சொல்ற? அது முகரைய பார்த்தாலே தெரியும். என்னைய மாதிரி ஒரு அடக்கமான புள்ள உன்னைய மாதிரி ஒருத்தனை நம்புமான்னு. ம்ஹும். என்னை நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன்னை அடக்கமான பொண்ணுன்னு சொன்ன பாத்தியா? நீ எல்லாம் அடங்கி போற ஆளான்னு. ஏய் சும்மா லந்து பண்ணாம வண்டியை ஓட்டு. ம். நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வாங்கி வச்ச நகை அது. அந்த நகை என் கையை விட்டு போகும்போது என் மனசே தாங்கல தம்பி. நாங்க உங்களை பார்த்தத மறந்துட்டேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அத்தை விடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மீனாட்சி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த தம்பி ரொம்ப நல்லவர்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ தான் நம்பல. பாரு, அவரால தான் நகை வந்து திரும்ப கிடைச்சிருக்கு. நகை கிடைச்சா என்ன பண்றது? ம். இவர் அண்ணனால தானே அந்த நகை அடகுல பேங்க்ல இருக்கு. ஏய், என்ன பேசுற? அதுக்கு தம்பி என்ன பண்ண முடியும்?